வேலை இருக்கிறது. பெண் பிள்ளை எவ்வளவுதான் போராடுவது. நீ என்ன சொன்னீங்க போன வட்டம் வந்து இல்லையா? 2018 நான் மேடை ஏறினேன், இதே மாதிரி தான் ஏறி நின்னேன். 2023 நான் இறங்கவே இல்லையே. அப்ப இருந்தவங்க இறக்க விட மாட்டாங்க, ஆனா நீங்க இறங்க வச்சிருவீங்க அப்படின்னு நம்பணுமே. ஆனா இன்னைக்கும் நான் அதே தெருவுல நின்றுதான் கத்த வேண்டிய சூழலுக்கு தள்ளி இருக்கீங்களே. இது கலைஞரின் மகனுக்கு அழகல்ல. சொன்ன வார்த்தை அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் காப்பாற்றாதவர் கலைஞர் மகனா அப்படிங்கிறதே எங்களுக்கே ஒரு டவுட்டா இருக்கு. உங்களை நம்பிதானே நாங்க ஓட்டு போட்டோம். நாங்களாக வந்து கேட்கலங்க. நீங்க என்ன சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியில? அந்த ஒற்றை வார்த்தைக்கு நான் பதில் கேட்கிறேன். நீங்க தேர்தல் வாக்குறுதி சொல்லலைன்னா இப்ப எங்களை என்ன கேட்கலாம்? நான் சொன்னா உன்னை ஓட்டு போட சொன்னா நான் கேட்டிருக்கலாம். ஆனா நீங்க சொன்னீங்கல்லங்க, இது கிட்டத்தட்ட எலும்பு துண்டு மாதிரி இல்லையா? தூக்கி போடு, வருவான், பக்கத்துல வரும்போது எடுத்துக்கோன்னா நாய் நன்றி உள்ளதுங்க. அந்த நன்றியை உங்களுக்கு நாங்க எலெக்ஷன்ல காட்டியிருக்கோங்க. ஆனா அதிகார வர்க்கத்தின் ஆணவத்தை நீங்க காட்டுறது எந்த விதத்துல நியாயங்க? அரசு ஊழியர்களுக்கும் அலுவலர்களையும் நீங்க அலைக்கழிப்பது இது சரியல்ல. அதே மாதிரிதான் 2009க்கு மேல இருக்கக்கூடியது சரண்டர் நீங்க கொடுக்குறீங்க, நாங்க சரண் பண்றோம். அத்தனையும் நீங்களே சரண்டர் பண்ணிட்டு போனா என்ன அர்த்தம்? நீங்களே செஞ்சோம்ன்றீங்க. அதே மாதிரி ஊக்கம் படிச்சா வாங்கிக்கோன்னு சொன்னீங்க. ஏங்க இருக்கிற டிகிரியை நினைச்சுதாங்க உள்ள வரும். சரி அதுக்கு மேல உங்க அறிவை வளர்த்துக்கோ, வளர்த்தா தர்றேன்னீங்க. சரி வளர்த்துக்கிட்டு தானே யாருக்குங்க கொண்டு போறோம்? வீட்டுல இருக்கவங்களை கொண்டு போறோம். அந்த வகுப்புல உட்காந்துருக்கவனுக்கு தானே பயன்படுத்துறோம். நீங்க தர்றேன்னு சொன்னீங்க, எங்க ஊக்க உரிமை கிடையாது அப்படிங்கிறீங்க. எத்தனை தாங்க உங்களுக்கு விட்டு விட்டு கொடுக்குறது? எத்தனை தான் விட்டு கொடுத்தாச்சு? சரண்டர் விட்டாச்சு, டிஏ விட்டாச்சு, இனி எத்தனை அவுட் சோர்சிங் கொண்டு வர்றீங்க? ஆள் இல்லைன்னா நீ அவுட் சோர்சிங்ல போடுங்கிறீங்க. இதெல்லாம் சரியல்ல உங்களுக்கு அப்படிங்கிறீங்க. அன்பு சகோதரனே, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. ஏன்னா இப்ப பிராக்டிகல் நேரம், உங்க ஆணையத்தான் சொல்றேன். பிராக்டிகல் இருக்கு, பரீட்சை நடத்தணும், பேப்பர் திருத்தணும், நான் முதல்வன் கிட்ட வேற எனக்கு இருக்கு. அவனை காலேஜ்ல வரையும் போய் நான் உட்கார வைக்கணும். இத்தனை வேலையை போட்டு ஒரு பொம்பளை பிள்ளை நடுமையில வந்து நிக்கிறது நல்லாவா இருக்கு? இது சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உங்களுடைய மத்திய ஒன்றிய அரசை நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்றிய அரசு அனைத்தும் பேரலையாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த பேரலை அனைத்தையுமே அரசு ஊழியர்களும் ஆசிரியர்கள் மட்டுமே கைகோர்த்து அந்த அலையை தடுத்து நிறுத்த முடியும். உங்கள் முன்னால் நாங்கள் கைகோர்த்து தடுத்து நிறுத்தி கொடுத்திருக்கிறோம், இன்னும் கொடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தான் இருக்கிறோம். அந்த கைகளை உங்களை நோக்கி எதிராக உயர வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறதா உங்களுடைய ஆட்சி. அன்பு சகோதரனே, இந்த கலைஞரின் மகனுக்கு இது அழகல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து மாநிலம் கொடுத்துட்டான், ஏத்த மாநிலம் கொடுத்துட்டியா, பின் மாநிலம் கொடுத்துட்டியா, உன் வீட்டுல வந்துட்டான்ற மாதிரி உங்க மாநிலத்துல கொடுத்துட்டா. நான் கொடுக்கலையே, கொடுக்கணும். அந்த மகாராஷ்டிரா கொடுக்கணும். இந்த போராட்டம் இல்லையா என் குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும். இந்த போராட்டம் தொடரும். உங்கள் கைகளால் இந்த சிபிஎஸ் அப்படிங்கிற ரத்து பண்ணி பழைய ஓய்வுத்தின வாங்கும் வரை இந்த குரல் ஓயவே ஓயாது அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுட்டு இந்த போராட்டம் என்றும் தொடரும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுவேன். தேங்க்யூ சோ மச். போராட்டம் தொடரும் அப்படிங்கிறதும் யாரும் வந்து பயப்படலாம் வேண்டாம். புரியுது? இழப்புகளை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. எங்க போராட்டம் சண்டைனா நாளைக்கு சட்டை கிளியத்தாங்க செய்யும். நாளைய சட்டையை மாத்திட்டு போறது இல்ல தச்சு போட்டு போறது. அதனால போராட்டத்தை என்ன வந்து பார்த்து எல்லாரும் பங்கு போட்டு போவாங்க இல்ல வராதவங்களை இது வேணாங்க. நாங்கள மாணவர்களுக்கு வாங்கினவங்க ஜிபே வாங்கிட்டு சொல்ல போறோமா? இல்ல இல்ல எல்லாரும் வந்து இப்போ உணர்வோட கலந்துக்கிறோம். அனைவருக்கும் வீரஞ்செஞ்ச வழக்குகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ சோ மச்.